வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கணும் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராணி சாப்டர் 1 ஸ்பாஞ்ச் போர்டு தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்மாஜ் பாப் மோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறோம் நம்ம கம்ப்ளீட் பிடிச்சிட்டு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா கேமை பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆடி பார்த்தீங்கன்னா கிராணி ஒன்றை பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மோட் ஒன்று போட்டிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் பாப் மோடு தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ பார்க்குறோம்னா நம்ம கம்ப்ளீட் பிடிச்சிட்டு மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிற மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து கிராணி மோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வராது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மோட் அந்த அளவுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியாது. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைல்ஸ் வச்சுக்கலாம். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கிராணி ஸ்பாஞ்ச் பாப் மோடு பார்த்தீங்கன்னா வந்து நான் இது ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் வந்து கிராணி சாப்டர் 1 ஸ்பாஞ்ச் பாப் மோட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்கன்னா அதுவே வந்துடும் மக்களே. ஸோ அதனால் நான் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து கிராணி மோட்ஸ் ரொம்ப வராது. எனக்கு டெவலப் பண்ண தெரியும். ஏன்னா ஒரு யூடியூபர்லாம் இது விளையாடுறதுக்காகவே சேனல் வச்சுருந்துருப்பாங்க. அவங்க வேணால் நான் லைவ் மோட்ஸ் போடலான்னு எனக்கு அந்தளவுக்கு மோட்லாம் போட தெரியாது எனக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். போன தடவை நான் ஸ்பைடர்மேன் மோட் டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏபிகே ஃபைலில் இருந்த ஒரு வெப்சைட்டில் இருந்து மக்களே. ஸோ ரொம்ப இன்ட்ரோ பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு இன்ஜின், கேமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாறிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கேமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக மாறி இருக்கும். யாருமே இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்பைடராக ஆச்சு, இது வேறு வாயில் வர மாட்டேங்குது. ஏஞ்சல் எஸ்கேப் இருக்குல்ல, அது இருக்குமான்னு தெரியல, அது டவுட்டு தான். அது மோஸ்ட்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல மக்களே இருக்குமா இல்லையான்னு. இது பாருங்கள், கேமே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. இதோட இன்ஜினே வேறு, கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கனாலே என்னடா கண்ட்ரோல்ஸ் தான் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படிங்களே பார்ப்பீங்க. பாருங்கள் கேம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஸ்க்ரீன் தரல பார்த்தீங்களா. நீங்கள் பார்த்துக்கோங்க கேம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் மக்களே. நான் வச்சுருக்க ஜாய்ஸ்டிக் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் கிராணி கீழே இருந்தால் தான் வரும், அது நல்லாவே தெரியும் எனக்கு. இப்போ பாருங்கள் கிராணி கீழே இருந்து வரும் பாருங்கள். கிராணி நான் வரமாட்டிக்கு, ஐயோ இதோ வந்துருச்சு மக்களே. ஸோ இங்கே என்ன வச்சுருக்கானுங்க, ஒன்றும் இல்லை. என்ன கிராணி அது மாதிரி அதை பார்த்தா நான் லைட்டாக இன்னும் மூஞ்சி இப்படி இருக்குது. ஏய் மூஞ்சா பார்த்தீங்களா, காமெடியாக இருக்குது பாருங்க. அடா பாய் பக்கு மக்களே அடா பாய் ப்ளீஸ் பக் ஆயிடுச்சு மக்களே. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு அந்த சைடு தானே இருந்தேன். அப்பயும் நான் எப்படி அடி வாங்குவேன். ப்ளீஸ் பக் ஆயிடுச்சு மக்களே. இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்ன கேம். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்ல, இதோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சின்ன கம்பெனி. அது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பட்ஜெட் போட்டு எடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் இப்படி இருக்குது. ஐ ஹாவ் டு லீவ் திஸ் ஹவுஸ். இதை ஃபஸ்ட் டேயில் சொல்ல மாட்டான், செகண்ட் டேயில் வந்து சொல்கிறான் பாருங்களேன். வேண்டாம் இப்படிலாம் பண்ணுற. ஸோ டக்கு நீங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா, ஆனால் இந்த கேம் இன்ஜினே வேறு மக்களே, ஃபுல்லாக வேறு. இந்த கேமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறி போயிருக்கு. இப்படி ஓ கிராணி அங்கிட்ட போகுது மக்களே. அமைதியாக போய் இங்கே என்ன இருக்குன்னு பாப்படே. கார்கி கொடுங்கடா, என்னடா வச்சுருக்கு. என்ன மக்களே ஒன்றுமே ஒன்று வைக்கல. ஐயோ சேரை வேற தட்டி விட்டனே. கிராணி வந்து பார்த்துருச்சு தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் லைட்டு மெதுவாக வருது பாருங்களேன். என்னடா நடக்குதுங்க. என்னடா கேம் இப்படி பக்காது. அடா பாவீங்களா கீஸ். கேம் ஆனால் பாருங்களா பயங்கரமாக பக்காது பார்த்தீங்களா. அதான் மக்களே இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இது வந்து ஃபுல்லாக வேறு கேம் ரெடி பண்ணியிருந்துருக்காங்க. அதாவது கேமே ரீக்ரியேட் பண்ணியிருந்துருக்கானுங்க. இந்த கேமே பார்த்தீங்கன்னா இதை தட்டி விட்ட இன்னுமா கிராணி வரல. என்னடா ஃபோட்டோலாம் இப்படி இருக்குது. சரி கீழே போடுதா. என்னடா கிராணி இன்னும் காலம் வந்திருக்கணுமே, என்ன பக்காயிருச்சா வந்திருக்கணுமே. நான் இவ்வளோ கீழே போட்டேன், இந்த ஃபோட்டோவை கிழிகிற அளவுக்கு கீழே போட்டாச்சு. இன்னும் என்னடா காணும் கிராணியை. பத்தாதுன்னு சொல்லி இதை தட்டி விட்டாச்சு. அதுவும் கிராணி நான் போகிறதையும் பார்த்துச்சு. அவ்வளோ பொறுமையாடா வருது கிராணி. இவ்வளோ பொறுமையாலாம் வராதே கண்டிப்பாக. ஏதோ சதி திட்டம் பண்ணுது. நான் ஸ்பாஞ்ச் பாப் போனோடனே ஏதோ சதி திட்டம் பண்ணுறியோ. என்ன நடக்குறீங்க, வந்திருக்கணுமே இந்த நேரம். ஸ்பாஞ்ச் பாப் போனோடனே ஏதோ சதி திட்டம் பண்ணுதா. இது முடிச்சாவுண்டா இன்னைக்கு கண்டிப்பாக. அது கண்டிப்பாக நீ முடிச்சாகணும்னா அசிங்கமாக போயிருண்டா. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேமையும் பார்த்தீங்கன்னா கிராணியில் பார்த்தீங்கன்னா தோத்துட்டு அது வீடியோவாக அப்லோட் என்றைக்குமே நான் பண்ணது கிடையாது. நான் அந்த கிராணி வந்து நிறைய தடவை விளையாடி தோற்றுலாம் போயிருக்கேன். ஆனால் என்றைக்குமே அதை நான் வீடியோவாக அப்லோட் பண்ண மாட்டேன் மக்களே. மறுபடியும் விளையாடி ஜெயிக்கிற மாதிரி தான் போடுவேன். திரும்ப தோற்றக்கூடாதுடா தம்பி. டேய் தம்பி என்னடா அது கிராணி இன்னும் காணோம். இருங்குது உடச்சிட்டு இப்படி கிடுக்கியில் பார்ப்போம். கிராணி இந்த ஸ்டெப்ஸில் இருக்கா. ஸ்டெப்ஸில் இருக்க ஒரு வேளை, ஸ்டெப்ஸ்லேயும் இல்லை. டேய் இன்னும் கிராணி என்னடா காணும். இதோ அங்கே இருக்குது மக்களே பார்த்தீங்களா. இதோ அதோட சொட்டை மண்டை கிளியராக தெரியும். வெள்ளை இது எல்லோ கலரில் இருக்குது. ஏன்னா காது கேட்காதா அதில். டேய் பெயிண்டிங்கை தூக்கி போட்டேன். டேய் ஃபோட்டோ எங்கடா. டேய் அது தூக்கி நான் போட்ட வீசில் ஃபோட்டோவே காணாமல் போயிருச்சு. ஆனால் இன்னும் இந்த கிளவிக்கு காது கேட்க மாட்டேங்க பாருங்களேன். இன்னும் எங்கே இருக்குது இன்னும் பார்த்துச்சா. டேய் என்னடா கேம் இப்படி பக்காதானா. மாடிக்கு அதெல்லாம் வர முடியல. அங்கே வருங்க. டேய் என்னடா நடக்குதுங்க. நீங்கள் இப்படி போக முடியல, இல்லை கீழே போய் குதிச்சு போக முடியல மக்களே. டேய் என்னடா நடக்குதுங்க, இல்லை எனக்கு புரியல. ஐயோ
பாருங்க நான் உடனே சீன் போட்ட உடனே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பாருங்க நம்மள அடி வருது உடனே மறுபடியும் பக் ஆயிடுச்சா இல்லை புரியல. நீ வம்புக்குனே பண்ண விருப்பத்துன்னே பண்ணுறியா இல்லை எல்லாம் தெரியாமல் பண்ணுறியா இல்லை அவங்க மூஞ்ச பாருங்க மூஞ்ச என்ன நானும் பார்க்குறேன் ஓவரா பண்ணுறேன். வந்து தான் பாரு இங்கே இங்கே வந்து தான் பாருங்கிறேன். நீ வந்து ஐயோ வருதுடா. ஸோ அப்படியே இங்கே இருந்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம இதுக்கு இதில் காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பழைய வருஷன்டா அது தான் அங்கே இருக்குது மக்களே. பாரு பாரு கிளவி பாரு 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 இங்கே பார் நல்லா பத்துக்கோ இந்த இன்னும் பார்க்கல நம்மளை. கிராணி கிராண்ட்பா எங்கே கிராண்ட்பாவை காணுமா? இனிமேல் நீ கிராண்ட்பாலாம் பார்க்க முடியாது. அவருக்கு போகுது பாருங்க ஊய் வருங்க பார்த்தீங்களா? எங்கடா போகுது பாத்ரூம் போகுது. இல்லை பாத்ரூம் போகல பார்க்கல எனக்கு பாத்ரூமில் சொன்னார் இந்த கீ வச்சுருப்பானுங்க அது பேர் என்ன எங்கடா போகுது இது கண்ணே தெரியுது என்னடா நடக்குது டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா அப்படியே சுற்றி இந்த ரூமுக்கு வருதான் பாருங்களேன். டேய் இது என்னடா டெக்னாலஜி இல்லை எனக்கு புரியல. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கிராணியை அங்கே பாருங்க. இது எப்படி இப்படி வருது பாருங்களேன். சத்தியமாக சொல்கிறேன் பயங்கரமாக ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க கிராணியை. டேய் ஒரு வேறு இன்ஜின் தான்டா ஒத்துக்கிறேன்டா இது வேற ஒரு இன்ஜின் தான் அதுக்குன்னு வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஐயோ ட்ராப் ரிமூவ் பண்ணுறான். ட்ராப்லாம் வித்தியாசமாக ரிமூவ் பண்ணுறான் ட்ராப்பை வித்தியாசமாக ட்ராப் ரிமூவ் பண்ணுறான் பாருங்களேன். அப்படி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் கிராணி பாருங்கள் இப்படி பக்காது பாருங்களேன். டேய் இப்படிலாம் இருந்தால் எப்படா கிராணியை முடிக்கிறது இவ்வளோ பக்காது மக்களே. கிராணி பார்த்துக்கோங்க இங்கே இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னு நான் போய் பார்ப்போம். ஸ்டெப்ஸில் நினச்சான்டா ஸ்டெப்ஸில் இப்படி தான் பொசுக்குன்னு வந்துடும் அப்படின்னு நினச்ச மாதிரியே ஸ்டெப்ஸில் பொசுக்குன்னு வந்துருச்சு. ஸோ வேறு என்னென்ன ஜாமான்லாம் கிடைக்கிதுன்னு பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லையா என்னடா அது ஒன்றுமே இல்லை. ஸ்பாஞ்சு பாபு ஒன்றே பாருங்கள் வீடை வர. ஆனால் ரொம்ப இது கிராணி 2 ஃபோட்டோ இதெல்லாம் இங்கே மாட்டி வச்சுருக்கானுங்க. ஆனால் பாருங்கள் பயங்கரம் வீடு ஆனால் நல்லா கலராக மாற்றி வச்சுருக்கானுங்க. நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. ஆனால் மோடு நான் கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது டீசெண்டாக இருக்குது. அதாச்சும் இது வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா இது வந்து வேறு ஒரு இன்ஜின் கேமே வந்து ரீக்ரியேட் அதாச்சும் கேமை ஃபுல்லாக ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த கேமை திட்ட நல்லா தான் இருக்குது மக்களே. ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா வீடை கலராக ஐயோ இல்லை இப்போ மட்டும் தெளிவாக வருது. அப்போதெல்லாம் பாருங்கள் எப்படி பக்காச்சு இப்போ மட்டும் தெளிவாக வருது பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஸ்லெண்ட்ரினா இந்த கேமில் ஸ்லெண்ட்ரினா கிடையாது. ஒரு சில நம்ம செடியை வந்து தொட்டில் போட்டோன்னா இப்போ ஸ்லெண்ட்ரினா வரும். ஆனால் பாருங்களேன் ஒரு ஜாமா கூட இன்னும் கிடைக்கல. டேய் என்னடா ஒரு ஜாமா கூட தரமாட்டிக்கிங்க. ஏதோ இது திறந்தாச்சு இந்த ராயரை. ஸோ டக்குனு இப்போ போய் நம்ம வந்து பிடிப்போம். டே ஆனால் ஒன்றுமே கிடைக்கலையாடா இன்னும். டேய் என்னடா பண்ணுறீங்க விளாடுறீங்களா என்ன வச்சு இன்னும் ஒரு ஜாமா கிச்சன்லேயும் ஒரு ஜாமா இல்லை. ஒருவேளை ஸ்பாஞ்ச் பாப் ஒன்று எஸ்கேப் பண்ணக்கூடாத மாதிரி பண்ணி வச்சுட்டானுங்களோ. இல்லை புரிஞ்சிருச்சு எஸ்கேப்பே பண்ண முடியாதோ. டேய் அப்படி பண்ணி வச்சுருக்கீங்களாடா. டேய் அப்படிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டாக சத்தியமாக. எனக்கு தெரிஞ்சு ஸ்பாஞ்ச் பாப் ஒன்றே வந்து எஸ்கேப் அழைச்சது சும்மா நீங்கள் வீடை சுற்றி பார்த்துக்கலாம். ஆனால் வந்து எஸ்கேப்லாம் பண்ண முடியாத மாதிரி செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம் இருங்க. இது பழைய வருஷன் மக்கள் அதெல்லாம் அது அப்படி போக முடியாது. ஆனால் ஃபோட்டோ மட்டும் ஆனால் வச்சுருக்கானுங்க அங்கங்கே ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்காங்க என்னன்னு தெரில. பாருங்க கிராணி எப்படி இழிச்சிட்டு இருக்கு பாருங்களேன். டக்குன்னு என்னடா பண்ணுறான். ஐயோ சென்சிட்டிவ் கண்டமணிக்கு கூட்டிகிட்டே கொஞ்சம் குறை இதான் மக்களை. லைட்டாக கேம் பார்க்க இந்த பாஸ் பட்டன்லாம் நானாக கொடுக்கல. இது வாயிலா சரியா அதாச்சும் வந்து நானாக கொடுக்கல. இது வேறு இன்னும் மக்களை எப்படி வளர்றோம் நானாக கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அதுவே சென்சிட்டிவ் ஏதோ பண்ணு வாயில் வரமாட்டிக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னடா ஒரு ஜாமா தரமாட்டிக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் இப்படி வச்சுருக்க ஷார்ட் கன் பாட்டெலாம் இருக்குங்க. டேய் தம்பி என்னடா ஷார்ட் கன் பாட்டெலாம் வச்சுருக்கீங்க. ஆனால் ஒரு ஜாமா கூட கிடைக்கல எஸ்கேப்புக்கு. அவ்வளோதான் மக்களை வீடே இருக்குது. இதுக்கு மேலே இந்த வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான் ஏன்னா பழைய வருஷம் அதனால அவ்வளோதான் இந்த வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இதுதான் மக்களை கடைசி இடம். இங்கே ஒன்றும் இல்லைனா அவ்வளோதான் மக்களே. இந்த வீடு அவ்வளோதான் அர்த்தம். இங்கே ஒன்றுமே இல்லையா. அப்போ இங்கே ஒரு இடம் இருக்கும் மக்களே. அதான் கடைசி. இதுமா ஒரு இடமும் கிடையாது மக்களே. அவ்வளோதான வீடு. அடப்பாவீங்களா ஏண்டா ஒரு இல்லை இங்கே வந்து நல்லா ஏமாற்றிட்டீங்களா நல்லா. பாருங்க எஸ்கேப்லாம் பண்ண முடியாது மக்களே. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீட்டை சுற்றி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இருக்கும். என்னடா காஜி வீடு வச்சுருக்கானுங்க இங்கே. ஏதோ கேம் பக்காக இருக்குது மக்களே. இங்கே பாருங்க இங்கே ஒரு ஷார்ட் கன் பாட்டெலாம் இருக்குது. இங்கே ஒரு ஷார்ட் கன் பாட்டு வச்சுருக்கானுங்க. இங்கே ஒரு ஓட்டையை வர காணமா ரைட்டரா. இந்த கிராணி அங்கே நின்றுட்டுருக்கு. இந்த கிராணி வந்து கிராணி இங்கே நிற்கலையா. இப்போ எங்கே நிற்கி இவருக்கு கிராண்ட் அடிக்கிறாப்புல பாருங்கள். காஜ்வீல்லாம் இருக்கானா ஒரு ஜாமான் இன்னும் கிடைக்கலையே மக்களே. கிராணி வேறு அப்படி போச்சு. இல்லை எனக்கு புரியல.
டேய் இப்போ என்னடா பண்ணும் அப்போ நான் ஒரு ஜாமான் கிடைக்கல இன்னும். சரி பார்ப்போம் மக்களை, என்னன்னு தெரில, பார்ப்போம். என்னது கார்கி. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதை வந்து இதை இங்கே வச்சுட்டு பார்ப்போம். என்னடா இங்கே எவ்வளோ பூட்டை காணும், இங்கே ஒரு பூட்டு இருக்கும்ல காணும். ஏன்னா அது வாட்டிக்கு திறந்துருச்சு. என்னடா திறந்துருச்சு அது வாட்டிக்கு. இருங்கடா, ஏய் ஸ்டார்ட் பண்ணுற பட்டன் இருக்கா, ஆனால் அது வாட்டிக்கு திறந்துருச்சு பார்த்தீங்களா. ஏய் இருங்கடா, அது இதனால் அதை ஒயிட் கலரில் தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. அது வாட்டிக்கு திறந்துருச்சு, இன்னும் எனக்கு புரியல. அப்போ அவ்வளோதான் கேமா. டேய் நீ என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படி, இல்லை எனக்கு புரியல. டேய் ஏன்டா, ஏன் ஏதோ வேறு தட்டி விட்டோமா, போச்சுடா கிராணி வேறு வரும். இங்கே வேறு என்னென்ன ஜாமான் கிடைக்கிதுன்னு பார்ப்போம். ப்ளே ஹவுஸ் கீ கூட கிடைக்கல மக்களே, ஆனால் காஜ்வியில் போய் தரானுங்க இவனுங்க வாட்டிக்கு. ஏண்டா ப்ளே ஹவுஸ் கீ கூட தரல, ஆனால் காஜ்வியில் போய் தரானுங்க பாருங்களேன். கிச்சன்லேயும் ஒன்று இல்லைனா கிராணியை காணும். ஒரு இன்னும் இருக்குது, ஃபோட்டோ பீஸ் இருக்குது மக்களே. கிராணி வந்துடுச்சு. இது அப்போது மாதிரி டேபிளில் இருந்து போட்டதில் போதுரா. இந்த இப்போ எதுக்கு அந்த டேபிளில் சுற்றி வரது புரிஞ்சிடுச்சு மக்களே. அப்படியே டேபிள் வழியே வந்து அப்படியே போட்டதில் லைஸாக ட்ரை பண்ணுது கிராணி. நம்ம டக்குனு இப்படி ஓடிடுவோம் மக்களே. வரா தம்பி சம்பா ஜிவா சம்பா, குடிடா கிராணி வந்துட போதுடா. அப்படியே போடா தம்பி, போ. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஸோ அவ்வளோதான் போல கேமே, பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை மக்களே, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். கிராணி லைட்டாக பக்காய் வருது, அவ்வளோதான் மக்களே இந்த கேமு, பார்த்துக்கோங்க. இல்லைனா நமக்கு பக் ஆயிடுச்சான்னு கூட எனக்கு தெரில, பார்ப்போம் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வைப்போம், இதை இங்கே வைப்போம், அவ்வளோதான் போல இருக்குது மக்களே. எனக்கு பக் ஆயிடுச்சான்னு தெரில. மறுபடியும் கேமை முதல்லேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதெல்லாம் ப்ராக்ரஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லை கேமில். இவங்க வேறு ரேட்டிங் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஈஸி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மக்களே. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறா தம்பி. ஏய் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, மீதி இருப்பவன் ஏமாளி, அவன் எழுத்து முடிப்பவன் அறிவாளி. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போகலாம். ஒருவேளை அந்த வீடு தண்ணிக்கடியில் இருக்குதோ, ஸ்பாஞ்ச் பாகுங்கிறானுங்க, தண்ணிக்கடியில் இருக்கும் ஒரு வேளை தெரில மக்களே. இங்கே வச்சுருக்காங்களா, இங்கே ஒன்றும் வைக்கல. சரிக்கு இந்த பாத்ரூமில் போய், நாற்றம் முடித்த பாத்ரூமில் போய் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் நம்ம. என்னடா அது டாப்பே வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லையா, இங்கேயும் ஒன்றும் இல்லை மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் கேம் போல இருக்குது, அவ்வளோதான் கேமு. கிராணி நம்மளை இன்னும் பார்க்கல, ஏன்னா அது கொஞ்சமாச்சும் வேகமாக வரும். இவ்வளோ மெதுவாலாம் வந்துச்சுன்னா அது நம்மளை பார்க்கலன்னு அர்த்தம் அது. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் மக்களே கேமு. நீங்கள் சும்மா இந்த வீடை சுற்றி பார்த்துக்கலாம், என்னால் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேணால் கிராணியை போய் கட்டி பிடிச்சிக்கலாம். ஐயோ என்னடா இப்படி பேசணும் பாருங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா வந்து, நீங்கள் இந்த வீடு நல்லா சுற்றி பார்த்துக்கலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அங்கே கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல, அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஷார்ட் கன் பார்ட்லாம் இருக்குல்ல, அதை சேர்த்து வச்சு நீங்கள் வந்து இந்த ஷார்ட் கன் பார்ட்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து கிராணி போட்டு தள்ளிட்டு ஃபன் பண்ணலாம். அது அவ்வளோதான் மக்களை பண்ண முடியும், வரது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், ஒரு எஸ்கேப்க்கான ஒரு ஜாமான் கூட கிடைக்கல. காஜ் வீல் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. ஸோ பாருங்க, இப்படி கூட என்னால் போக முடியாது. இது வந்து பழைய வருஷம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா டோர் இல்லை. இந்த மீட் நல்லா ஆடுமே, ஆட மாட்டேங்கி. இந்த மீட் எதுவுமே ஆடாதா, ஆடா பாவி. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா போம். ஸோ இப்போ சீக்கிரம் போடா. இப்போ அவ்வளோதான் வச்சுருக்கானுங்க போல இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணால் என்ன கிடைக்குமா, அப்போ இதெல்லாம் நான் வந்து ஒரிஜினல் கிராணியில் பார்த்துருக்கேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணால் என்னமோ சொல்லுவானுங்க, ஏதோ வந்து நீ ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணிட்ட, ஏதோ கருப்பத்தை பண்ணிட்ட ரொம்ப பானுங்க. அது என்னன்னு தெரில மக்களே. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா போம். ஸோ இங்கே என்ன வச்சுருக்கானுங்க, ஐ நீட கார்கிங்கிறான். தம்பி, போன தடவை ஸ்பைடர்மேன் மோடில் பக்கான மாதிரி உள்ளே இருக்கிற ஜாமான் எடுத்துடுறா தம்பி, நல்லா இருக்கும்டா. வெப்பன் கீ கிடைக்குதா பார்ப்போம். இங்கே இது வேறு வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். என்னது ஒன்றுமே இல்லை மக்களே. வேண்டா ஒன்றுமே இல்லாததுக்கு தான் இப்போ ஏதாச்சும் வைக்கலாம்டா. ஒரு வெப்பன் கீலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் மக்களே. ஆளையாக கிராணி போட்டு தள்ளிட்டு அப்படியே விளாட்லாம் மக்களே. ஸோ இப்போ கிராணி இங்கே இல்லையா, சரி டக்குனு இப்போ குனிஞ்சு போ. சரி இங்கே என்ன இருக்குது, விரிச்சாண்டில் வச்சுருக்கானுங்க மக்களே. இப்போ தான் ஒரு எஸ்கேப்பான ஒரு உறுப்பிடம் பொருள்னு கொடுத்துருக்கானுங்க. இது எப்படி, இதில் ஹேமர் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே இது ஹேமரை வச்சு வந்து உடைக்கலாம். அதில் 2 ஜாமான் கிடைக்கும். அதில் மட்டும் சேஃப்டி கிடச்சிது அந்த ஹேமரில், செம்மையாக இருக்கும். அப்படியே வெறித்தனம் தான் மக்களே. ஸோ டக்குன்னு போடா தம்பி. இந்த தடவை கிராணி நான் போட்டுறதுல உறுதியே இல்லை. ஏன்னா கிராணி ரொம்ப பக்காய் வருது. மூவிங்கே நீங்கள் மூமெண்ட்டே நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பக்காய் வருது. கிராணி நம்மளை சரியாகவே பார்க்க மாட்டேங்கி, ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சராக இருக்குது மக்களே.
டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம இந்த இதில் ஹேமர் கிடைக்குதா அப்படி இன்ஜின் பார்ட்லாம் கொடுக்காதீங்கண்ணா. ஹேமர் கொடுங்கண்ணா, நல்லா இருப்பீங்கண்ணா. ஹேமர்லாம் கொடுத்தீங்கன்னா ஹேமர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. செஞ்சு இன்னொரு ஹேமர் தான் மக்களை கொடுத்துருக்காங்க. வெறித்தனம் நம்ம டக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த டோருக்குள்ளே இருக்குது, டோரில் வந்து கொடுத்துருக்கானுங்களா கட்டையெல்லாம், அதை ஃபஸ்ட்டு போய் உடச்சிருவோம். நம்ம இங்கே ஒரு சத்தத்தை போட்டு போயிடும். அப்போ தான் கிராணி பார்த்தீங்கன்னா வருவீங்க. ஸோ கிராணி எப்படி நம்ம போகும்போது எதிர்த்தாப்புல நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும், அவ்வளோதான் மக்களே. நம்ம ஜோலி முடிஞ்சு ஐயோ நிஜமாக எதிர்த்தாப்புல நிற்கிது மக்களே. ஐயோ டேபிள் வழியாக போட்டதில் ட்ரை பண்ணுது பாருங்கள். டேபிள் வழியாக அப்படியே பாருங்க. இது என்ன அப்படியே வந்து ட்ரிக் யூஸ் பண்ணுது பாருங்கள். அப்படியே டேபிள் வழியாக போட்டதில் பார்க்குது பாருங்கள். ஆனால் செம்ம திருட்டு கிளம்பி நான் மூவ் பண்ணுறோம். வாடா இது பயங்கரமாக பிளானிங் பண்ணுது மக்களே. பாருங்கள் அப்படியே போட்டு தள்ளிடலான்னு பார்க்குது. கிராணி நீ இருக்கிற மூமெண்ட்டுக்கெலாம் என்னெல்லாம் போட்டெல்லாம் தள்ள முடியாது. சும்மா பழைய சொல்ல சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கடா, நான் அப்படியே எஸ்கேப் ஆகிக்கிறேன். நான் இந்த இங்கே கட்டையை அப்படியே வந்து உடச்சாச்சு. அப்படியே நம்ம இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே தேங்காய் கொடுங்கடா. தேங்காய் வச்சு தேங்காய் இல்லை மெலன் அது பேர் மெலன் கொடுக்கணும். இன்னும் ஷார்ட் கன் பாட். ஐயோ அடப்பாய் ப்ளீஸ். இதான் மக்களே டிஸ்அட்வான்டேஜ். கிராணி தூரத்துலேருந்தே நம்மளை போட்டு தெளியுது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன் மக்களே. கிராணி நம்மளை தூரத்துலேருந்தே போட்டு தெளியுது. ஸோ அதான் மக்களே நான் கிராணிட் வந்து ரொம்ப உஷாராக இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கான கேம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் கேம் இதெல்லாம். ஸோ அதான் மக்களே கிராஃபிக்ஸே பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதான் கிராணி அவ்வளோ பக்காது. இது ரொம்ப லோ பட்ஜெட் கேம். நம்ம ஒரிஜினல் கிராணிலாம் இருக்கே அதுவே லோ பட்ஜெட்டு, அதோட இதில் லோ பட்ஜெட் போட்டு எடுத்துருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ மோசமாக இருக்கும். லோ பட்ஜெட் கேம் மக்கள் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் நல்லா இல்லை இது அந்தளவுக்கு. ஸோ டக்குன்னு இப்போ போய் இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம தம்பி இங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை மக்களே. சரி டக்குன்னு நம்ம இப்படி கூட தாவிடுவோம். வரா தம்பி தாவுடா தம்பி. என்னடா பண்ணுற தாவுடா. கிராணி வந்துருச்சா. இந்த இடத்துல தான் மக்களை போனால் சுற்றி வந்து கடைசியில் அங்கே வந்து போடுத்துலச்சு. ஓடுறா நானும்டா இவனும் மெதுவாக போகிறான் மக்கள். நம்ம மூமெண்ட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக தான் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். நம்ம மூமெண்ட்டு லைட்டாக இந்த கேமில் ஸ்லோவாக தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. டக்குனு க்ளோஸ். ஐயோ இந்த லோரா சாத்தலான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கிராணி மெதுவாக வரும். சரி அப்படியே போ இன்னும் மக்களே அங்கேயே நின்றுச்சு. அவ்வளோதான் கண்ணு தெரியுது அந்த அவ்வளோதான் மக்களே கண்ணு தெரியுது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளை போட்டுத்தல வருது. இதெல்லாம் எங்கள் உருப்பட. ஸோ இப்போ டக்குன்னு இப்போ போய் இதெல்லாம் இப்போ கீழே தள்ளி விட்டுணுமே. கிராணி வர வரும். இங்கே உடைக்கிற இடமே கிடையாதோ, மறந்தே போயிட்டு. இங்கே உடைக்க முடியாது. இங்கே என்ன இருக்குது இப்போ அப்படியே கார்கி கொடுங்கடா. கார்கி இங்கேயும் இல்லை. கார்கி இல்லை மக்களே. நான் கார்கியை கொடுத்தா அப்படி என்னடா அவங்களுக்கு அப்படி பாத்ரூமில் செக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா கார்கி இல்லை. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடுவோம் நம்ம. இங்கே இருங்கடா. இங்கே கார்கி இல்லை மக்களே. ஸோ கிராணி எங்கே இருக்குதுன்னு பார்த்துப்போம். ஸோ டக்குன்னு இங்கே கார்கி இருக்கா போய் பார்த்துட்டு வந்துடும். டக்குன்னு ஒரு செக்கிங் போட்டு வந்துடும். இன்னும் நமக்கு பால்லாக்கி மாஸ்டர் கீ இருந்தால் தப்பிச்சிடணும். கட்டிங் பிளேயர்ஸு போட்டு எத்தனை சாமி வந்ததையா. ஸோ இது அப்படியே முன்னாடி ட்ராப் பண்ணிடுவோம். இது வந்து முன்னாடி தான் தேவைப்படும், இப்போ தேவைப்படாது. நம்ம போய் மேலே போய் இதை ஃபஸ்ட்டு நான் சுற்றி வச்சு போட்டுருவோம். ப்ளீஸ் மேலேயும் தேவைப்படும் கட்டிங் பிளேயர்ஸ். ஐயோ கீழே போட்டோமே. இப்போ கீழே போய் எடுத்தால் கிராணி வேறு அந்த கேப்பில் வந்துடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடம் இருக்குல்ல, இங்கே வந்து பலகையை போட்டு அங்கே கட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே தான் மக்களை இதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பலகையை எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுருவோம் டக்குன்னு. இதுக்குமே ஹேமர் தேவைப்படாது. இங்கே இருந்து கிராணி நம்ம எங்கே இருக்கோ பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதில் கார் எஸ்கேப்லாம் பண்ண முடியும். காருக்கான பொருள் ஒன்று கூட கிடைக்கல. காருக்கு எத்தனை இருக்குது, எத்தனை எஸ்கேப் அதை சேர்ந்து எத்தனை ஜாமா தேவைப்படும். ஆனால் இதில் ஒன்று கூட நமக்கு கிடைக்கல இன்னும். ஸோ டக்குன்னு வா கிராணி வா வருது வேலை. என்ன எங்களுக்கு புரியல, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. அங்கிட்ட எங்கிட்டோ போகுது பாருங்க இங்கே இருக்கேனா. இப்போ இப்படி கூட சுற்றி வரும் பாருங்க. சுற்றி வந்தீங்க சுத்து வெளியாயும் எத்தனை பொண்ணுங்க வந்தீங்க என்னை இடுப்பில் சொருக பார்த்தாக. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குனு போய் இந்த கட்டிங் ப்ளஸ் இன்னும் மாஸ்டர் கீ பாலாக்கி இருந்தால் தப்பிச்சிடலாம். ஆனால் இன்னும் நம்மகிட்ட அதெல்லாம் கிடைக்கல. அதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம நிறையா வேலை பண்ணணும். மேலே போய் இந்த இன்னொரு கட்டிங் போட வேண்டியது. கட்டிங்னா அது இல்லை, நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒயரை கட் பண்ணுறது. அவ்வளோதான். தட்டி விட்றா தம்பி. இதை கட் பண்ணிட்டோம். தலைவா டின் 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 தலைவான்னு ஒன்று இது வருது. சூப்பர் ஸ்டார்லாம் தப்பாக பேசணும் அவ்வளோதான். சூப்பர் ஸ்டாரெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா கால் தூசு கூட இல்லை. நீங்களாம் ஒன்றுமே இல்லை. அதாச்சும் என்ன சொல்ல ஒன்றுமே இல்லை. அதாச்சும் வந்து அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல வரல மக்களே. அவ்வளோதான். ஸோ டக்குன்னு போப்போ அங்கே ட்ராப் வச்சுருக்கு. அதான் மக்களே நான் சுற்றி வந்தேன். ஸோ டக்குன்னு தலைவா டென் 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 டென். ஆனால் சூப்பர் ஸ்டார் ஃபேன் மக்களே. அப்படி நீங்களாம் கேட்கலாம், அப்போ ஏன்டா நீங்கள் எஸ்கே படத்தோட சிவகார்த்திகேயன் படத்தோட அப்டேட்டாக ஏன்டா சொல்கிறேன் அப்படிங்க கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது. சிவகார்த்திகேயன் நிறையா படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 2 படம் நடிச்சிடுறாரு மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படியா
அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கே ஒரு படம் தான் வருது. சில நாள் அது கூட வரமாட்டேங்க. அவ்வளோ நான் அந்தளவுக்கு படமே நடிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு படத்துக்கு அந்தளவுக்கு அப்டேட்ஸ் வரமாட்டேங்க. அதனால் அந்தளவுக்கு போட மாட்டேங்க. கிராணி இங்கே வா கிராணி, அப்போ தான் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நாளை அது எங்கிட்டு போகுது பாருங்களேன். ஏதோ பேக்கு மாதிரி இருக்குங்க பாருங்க. என்ன நடக்கலன்னு புரியலங்க பாருங்க. அது நம்மளை பார்க்கவும் மாட்டேங்குது. சரியா இதில் கண்ணும் தெரிய மாட்டேங்குதுக்கு. உனக்கெல்லாம் கண்ணு கூட தெரில. நீனா என்னத்துக்கு இது இந்த கேமோட வில்லனாக வர ஆனால் இது வேறு கிராணி மக்கள். இது நம்ம ஆடி முந்திலாம் விளாடுவோம் அந்த கிராணி கிடையாது. இது வேறு கிராணி. இது அதான் மக்களுக்கு சரியாக கண்ணே தெரியும் பாருங்கள். கிராணி ஹவுஸ் ஐ லைக் டு லிவ் அப்படின்னு கிராண்ட் பா பாடுவாங்க. நான் பாட மாட்டேன். ஏன்னா இந்த கரும்பு முடிச்ச வீட்டில் அவன் வாழுவான். ஐயோ வர்றா தம்பி சம்பா சிவ சம்பா குனி 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 இப்போ அப்படியே ஒளிஞ்சுக்கோ. உனக்கு ராணி பார்க்குது. அவன் எங்கேயும் போனான், அவனை பிடிச்சி கறி குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. கறி குழம்பு வைக்க போறியா? நான் பார்த்தா என்ன உனக்கு ஆடு கோழி மாதிரி இருக்கா? எனக்கு புரியல. எனக்கு வருது பாருங்க, பொறுமையாக வருது. என் வாழ்க்கைய தேடி நானும் போகிறேன் அது மாதிரி வருது. நீங்களாம் என்ன உட்பட போகிறேன்? ஸோ டக்குன்னு இந்த சேஃப்கி இங்கே போட்டால் அந்த சவுண்டுக்கு மேலேயாச்சும் போகணும். மேலே போயிடுச்சு மக்களை சவுண்டுக்கு. அந்த சேஃப்கி இங்கே போட்டதுனால சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலே அங்கே அப்படி இப்படி சுற்றி போகுது. என்னடா போகுது? என்னடா ஸ்பீடு இது? எனக்கு புரியல. என்னடா வேகத்துக்கு போகுது எனக்கு புரியல. இது போகிற வேகத்தை பார்த்தீங்களா? இதில் நான் எப்படி எங்கே எப்போ போய் சேரப்போகுது பாருங்க. என்னடா கார்கியா தெரியுங்க தம்பிங்களா? என்ன தம்பிங்களா கார்கியா? ஐயோ குடினாங்க சீக்கிரம் போடா, அடிச்சிருந்தா எப்போ அங்கே என்னடா ஏய் நாங்கள் இருக்கிறது கூட பார்க்கலையா? ஏதோ நாங்கள் சேஃப்கியை போட்டு தான் மக்களே, அவ்வளோ கண்ணு தெரில மக்களே, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கார்கி இங்கே போட்டேன். இன்னும் இது காதும் சரியாக கேட்காது. இது வேறு ஏதோ கிராணி மக்கள். நம்ம கிளவி எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா வந்து இது காது நல்லா கேட்கும், கண்ணும் நல்லா தெரியும். ஆனால் இதுக்கு பாருங்கள் சுத்தமாக கண்ணு தெரில. பாருங்கள் நான் வாட்டுக்கு இது தப்பில் எவ்வளோ கிட்ட வந்து அடிச்சிருந்துங்கிற அளவுக்கு கிட்ட இருந்திருக்கேன். அப்பயே அடிக்காமல் அதுவும் பார்க்கவும் இல்லை. அப்படியே இந்த சேஃப்கி இது அதுக்கு நடக்குதுங்க. அந்த நான் சேஃப்கி கீழே போட்டல அது அங்கே போகுது. என்னடா நடக்குதுங்க? என்ன நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு? அவன் நடுங்கிக்கிட்டே போகுது. நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு போல இருக்குது. நீ போய் இரும்பு பிடிச்சவங்க ஒரு இரும்பு இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கிட்டே நட. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வருவேன். எனக்காச்சும் கொஞ்சம் லைட்டாக இது நல்லாயிருக்கும். எனக்கு நல்லாயிருக்கும். நான் வாட்டிக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பேன். இந்த இரும்பை பிடிச்சிக்கிட்டே போனேன்னா எனக்கு கொஞ்சம் நீ கொஞ்சம் வேகமாக மெதுவாக போவேன். பாருங்க கிராணி போயிட்டுருக்கு. அது அப்படியே போட்டு மக்கள் இருக்க போயிடுச்சா? அப்படியே ஏதோ பொறுமையாக போயிடுச்சு மக்களே. நம்ம இங்கே என்னங்குது தயவு செஞ்சு மாஸ்டர் கீ சேஃப்கி அந்த மாதிரி கொடுங்கடா. சூப்பர்ரா தலைவா டேன் 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 தலைவா டீன் 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 டீன். இது பெரிய சூப்பர் ஸ்டார் நினைப்போம். வந்துட்டு இருக்கு பாருங்க. நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வருது. நீ சூப்பர் ஸ்டாரில், நீ வந்து டம்மி ஸ்டார். நீலாம் வேஸ்ட்டு. ஒழுங்காக ஓடிடு. பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் கீ கிடைத்து விட்டது மக்களே, நான் தப்பிக்க போகிறேன். ஆனால் அப்படிலாம் சொல்லக்கூடாது. டேய் என்னடா இன்னொரு புதுசாக ஒரு லாக் வச்சுருக்கானுங்க. பேட்லாக் அங்கே பாருங்கள், இன்னொரு புதுசாக லாக்கெல்லாம் வச்சுருக்கானுங்க. அடா பாவீங்களா? ஏண்டா உங்களுக்கு புதுசாக லாக் வச்சு என் வாழ்க்கை என்னை பார்த்து ஜோக்கா தெரியுதாடா? புதுசாக லாக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டானுங்க பாருங்களேன். நான் பாட்டு போட்டுப்போம் கூலி பவர் ஹவுஸு. ஆனால் நிறைய ஜாமான் இதில் மிஸ் ஆகுது, கவனிச்சிங்களா? நிறைய ஜாமான் இது. போடா எப்போ அடிச்சிருக்குண்டா, வந்து விட்டா அடிச்சிருக்கோம் நம்மள. ஸோ டக்குனு இப்போ பார்த்தீங்கன்னா கூலி பவர் ஹவுஸே என்னைக்கும் குறையாத மவுசே ஒன்ன மாதிரி பெருசுகளுக்கும் சிறுசுகளுக்கும் டக்குன்னு போ. ரிமோட்லாம் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய இருங்க. இதோட அப்படியே திறக்குது. ஆனால் உள்ள பேட்லாக் கோட் ஏதாவது பாட்டு போட்டானுமே நல்ல நல்ல விஷயம் நடந்திருக்கு. எத்தனை சாமி வந்ததையா. ஸோ அந்த ஸ்க்ரூ டிரைவர் வேணும் மக்களே. ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு பக்கு பண்ணுவேன். அந்த பக்கை வச்சு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம். ஆனால் கிராணி குறுக்க வரக்கூடாது. இந்த பக்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணும் மக்களே. அதுக்கு ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி சின்ன ஜாமான் இருந்தாச்சு. இந்த பேட்லாக்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதே மாதிரி சின்ன ஜாமானம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்கை இப்போ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அந்த ட்ரிக்கு பண்ணுற மக்களே. இப்போ கரெக்டாக இப்படி இது போட்டுருந்தோம் மக்களே. போகாதாடா இப்படி போக முடியாடா இப்படிலாம். தூக்கு ஆனால் பயந்துட்டு. நீ சீரியஸாக சொல்கிறேன், பயந்துட்டா. அதை மூஞ்சி கொஞ்சம் லைட்டாக டரராக இருக்குது. இதில் கிராணிலாம் டரராக அதாவது கிராணி உண்மையாக டரராலாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் இந்த கேமில் கொஞ்சம் டரராக இருக்குது லைட்டாக. ஸோ மறுபடியும் எழுச்சிக்கோடா தம்பி. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் பேட்லாக் கீ மட்டும் தேவைப்படுது. அது எங்கே வச்சுருக்காங்க என்ன தெரில. பேட்லாக்கி தம்பி எங்கடா வச்சுருக்கீங்க? பேட்லாக்கியே கண்டுபிடிக்க முடியல, எங்கே வச்சுருக்காங்கன்னா புரியல எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் கிராணி இதோ வருது மக்களே.
வரப்பட்ட குக்கு குக்கு கூலி பவர் ஹவுஸு என்னைக்கும் குறையா அட்டா பாய் மேலே பார்த்துருச்சா நம்மளை கொஞ்சம் லைட்டாக வேகமாக வருது, கொஞ்சம் லைட்டாக வேகமாக வருது பார்த்துக்கோங்க. அது நம்மளை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்தோ பாரு இந்த பார்த்துருச்சு, இப்போ தான் மக்களை பார்த்துருச்சு. இருங்க ஸ்பைடர் கீழே அதில் இருக்கா பார்ப்போம். ஸ்பைடர் கீழே ஸ்பெஷல் கீ இல்லை, ஸ்பெஷல் கீ இதில் தேவைப்படும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்க மறந்துட்டோமே. அடா பாய் பயலே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க மறந்துட்டியாடா தம்பி. அடா பாய் உருப்படாத காஜிவியில் போய் வச்சுருக்கானுங்க. இன்னும் நமக்கு பிளே ஹவுஸ் கீ தேவைப்படுது. பிளே ஹவுஸ் கீ எங்கடா வச்சுருப்பீங்களா தம்பிங்களா? பிளே ஹவுஸ் கீ எங்கடா வச்சுருப்பீங்க? பிளே ஹவுஸ் கீ எங்கே இருக்குன்னு வர தெரில. சரி இதை ஃபஸ்ட்டு கீழே போகணும். கீழே போட்டு அப்படியே கிராணி வர வைப்போம் நம்ம. இங்கே வராது மக்கள். என்னடா இப்படி பக்காது? எங்கடா போகிறேன்? இங்கே ராணி எங்கடா நிற்கிது? இங்கே நிற்கல மக்களை, அது உறுதி. அது இங்கே நிற்கல, இப்போதைக்கு அது இங்கே நிற்கல, நல்லா தெரியுது. நம்ம டக்குன்னு கீழே போயிடுவோம். நம்ம இப்போ கீழே போய் ராணி பொசுக்குன்னு வர இந்த அங்கேயே நம்ம தான் இருக்குது மக்களை. ராணி என்னடா லாக் பண்ணிடுச்சு மக்களை இந்த டோரை. ஐயோ முட்டுச்சந்து. சீட்டிங் பாருங்கள், அந்த டோரை லாக் பண்ணி விட்டுருச்சு. இப்போ அதுக்கு எவ்வளோ சீட்டிங் பண்ணது பார்த்துக்கோங்க. என்னடா நடக்குதுங்க? இது ரைட்டு டெரராக இருக்கு. ஆனால் யோசிச்சு பார்த்துக்கோ, மெதுவாக ஆனால் லைட்டாக ஒரு மாதிரி டெரராக இருக்குது. லைட்டாக பார்க்க ஒத்துக்கிற மக்களே, இட்ஸ் டெரர். ஓகே என்னடா இருக்குது இப்போ? ஸ்டெப்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸ்டெப்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டக்குன்னு கீழே போட்டு இப்போ வந்துடும் நினைக்கிறேன். என்னடா நடக்குதுங்க? ஸ்டெப்ஸில் வர மாதிரி இப்படி குதிச்சு போயிடுவோம் மக்களே. இப்போ அடி வாங்கலாம் என்ன பண்ண முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஒரு மனுஷன். ஐயோ வர்ற தம்பி சம்பால் டப்பா அடிச்சிருச்சுடா. ஏன்டா ஏன் எனக்கு இந்த வெறி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டே 4 மக்களே. எனக்கு தெரிஞ்சு பேட்லாக்கி மிஸ் ஆகுது மக்களே. பேட்லாக்கி நான் ஃபுல்லாக தேடி பார்த்தேன். எவ்வளோ பாருங்கள், இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யோசிச்சு பார்த்துக்கோங்க மக்களே, காருக்கு எஸ்கேப்க்கு எத்தனை ஜாமான் தேவைப்படும். இது இன்ஜின் பார்ட்டு, ஸோ இது ரெஞ்சு, வேறு என்ன வேறு இப்போ கார் பேட்ரி, ஸ்பார்க் ப்ளக்கு, கார் கீக்கு, வேறு வந்து கேஸ் லைட்டு, பேட்லாக்கி, இத்தனை ஜாமான் தேவைப்படுது. ஆனால் நம்ம கார் கீக்கு என்ன ஒரு கார் கீக்கு நமக்கு ஒரு ஜாமான் கிடச்சி, அதுவும் கார் கீ தான் கிடச்சிருக்கு. வேறு எதுவுமே கிடைக்கல நமக்கு. யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உஷாராக வருது. அந்த ரேட் லாக் பண்ணிடுச்சா? ரைட்டு வேறு பக்காய் வருது பார்த்துக்கோங்க. இந்த டோரையும் லாக் பண்ணியிருக்கு. ஆனால் தப்பிக்கிறது கொஞ்சம் ரைட்டாக தப்பிக்கிறது கஷ்டம் மக்களே. இதெல்லாம் நடக்குது அங்கே. ஓடுறோம். இது மேலே வரவே மாட்டேங்க மக்களே. என்னடா நடக்குதுங்க? வேறு அங்கே நின்றுச்சா? ரைட்ரா இது என்னடா நடக்குதுங்க? இது என்னடா புதுசாக இருக்குது? ஓடு. என்னடா நடக்குது? ஐயோ என்னடா நடக்குதுங்க? புதுசாக வித்தை பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன இது வேறு எடுத்துகிட்டோம் நம்ம. ரைட்டு சரி, நம்ம வந்து கீழே போய் இந்த பாத்ரூமில் போய் இந்த பானையை போடணும் மக்களே. இந்த பானையை அந்த நைஸாக அந்த ஓட்டக்குள்ளே போடணும். கிராணி என்ன கிராணி பண்ணிகிட்டு இருக்க? நான் இதில் போய் இந்த ட்ரிக்கையாச்சும் பண்ணி கொடுப்பேன். நான் பாத்ரூமில் குதிச்சேன்னா கரெக்டாக பாத்ரூமுக்கு வந்துடும். அதான் மக்களே பிரச்சனையே. போடா எங்கே இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வெப்பன் கீ ஒன்று கிடைக்கவே இல்லை நமக்கு. என்ன நடக்கு? ஐயோ அப்படியே போ. கிராணி அப்படியே அங்கே இருக்குது மக்களே. நம்ம அப்படியே இப்படி இருந்து இங்கே தூக்கி போடுறோம். அவ்வளோதான். ஓடு சவுண்டு கேட்டு உடனே வந்திருக்கோம். ஓடு ரொம்ப அடப்பா. இது கூட சவுண்டு கேட்கலையா? ரைட்ரா ப்ளீஸ். ஆனால் பார்த்துக்கோங்க, பால்லாக்கி இன்னும் கிடைக்காதுங்க. நான் இன்னும் ஒரு இடத்த செக் பண்ண மறந்துட்டேன் மக்களே. அடப்பா இந்த ஒரு இடத்த இன்னும் ஒரு இடம் செக் பண்ணல. அங்கே ஒரு ட்ராயர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ராயர் நான் இன்னும் செக் பண்ணவே இல்லை. இன்னும் அதை போய் செக் பண்ண அதை ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. சொல்லலாம் பால்லாக்கி கூட வச்சுருப்பானுங்க. பால்லாக்கி வச்சுருந்தது இப்போ நான் போய் எஸ்கேப்பே ஆயிருவேன். தட்டி விட்ற தம்பி அதை பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு போகணுன்னு சொல்லி ஆனால் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க மக்களை. இன்னும் இந்த இடத்துல செக் பண்ணல பார்த்துக்கோங்க. என்ன அடப்பா ஒன்றுமே இல்லை. இதுக்காக நான் இங்கே வர வச்சிங்க. அவ்வளோதான் மக்கள், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் அவ்வளோதான் மக்களை முடிஞ்சிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இந்த கேமில் இன்னும் டெவலப் ஆகலை. இன்னும் பாருங்கள், இந்த கேமில் எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் எஸ்கேப்புக்கு ஒரு ஜாமான் கூட கிடைக்கல. அதுவும் கார் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கே பேட்லாக்கி இருக்கா? பாருங்க, இந்த ஷெட்டை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். நான் இன்னும் பேட்லாக்கியே கண்டுபிடிக்கல. இன்னும் அப்படியே ஷெட்டு ஓப்பன் ஆகுது பாருங்க. இன்னொன்று ஒயிட்டாக பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னடா இது? நீங்கள் இந்த இன்னும் ஒரு பக் இருக்குல்ல, இந்த பக்கை பண்ண முடியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே நிற்கிற பட்டன் கொடுத்துக்கிட்டே உட்கார்ற பட்டன். அதெல்லாம் இந்த ட்ரிக்லாம் இங்கே ஒர்க் ஆகுதுங்களே. ஷார்ட் கன் நான் வச்சுருக்கானுங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். பிகாஸ் இந்த கேமில் எஸ்கேப்பே பண்ண முடியாது. தெரிஞ்சிட்டு இந்த கேம் நான் 10 நிமிஷத்துலேயே முடிச்சிருந்துருப்பேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. அந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணிடுங்க. ஸோ ஒன்றுமே கடைசியில் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ பாய் மக்களே, பாய்.